இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சியுடன் வர்த்தகம் தொடக்கம். சென்செக்ஸ் சுமார் 2400 புள்ளிகளும், நிப்டி 700 புள்ளிகளும் சரிந்து வர்த்தகம். பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட சரிவால் கடும் இழப்பு. முதலீட்டாளர்களுக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என தகவல். சென்னை கொளத்தூரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மின்சார வாரிய பணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் விலையில்லா சீருடையை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கட்டடங்களுக்கு சுயசான்று அடிப்படையில் அனுமதி என்று கூறி லஞ்ச ஊழலை அதிகாரப்பூர்வமாக்கியிருக்கிறது திமுக அரசு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதி கட்டணம் 100% அதிகமாக உயர்வு என புகார். ஏழை நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை திமுக அரசு தகர்த்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் காட்டம். கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான திமுக வேட்பாளர் 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி. நாளை மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அறிவிப்பு. கோவை மேயர் பதவிக்காக கடுமையாக முயன்றும் வாய்ப்பு வழங்கப்படாத திமுக கவுன்சிலர் மீனா லூ. மேயர் பதவி கிடைக்காத விரக்தியில் கண்ணீர் விட்டு அழுகை. நெல்லை மாநகர மேயர் தேர்தலில் மேலும் ஒருவர் வேட்புமனு தாக்கல். திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட பவுல்ராஜ் என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னையில் பயிற்சிக்கு சென்ற 10 வயது பள்ளி சிறுவன் நீச்சல் குளத்தில் முழுகி பலி. பயிற்சியாளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாலேயே மரணமடைந்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் நீச்சல் குளத்தில் மூழ்கி 10 வயது சிறுவன் பலியான சம்பவத்தில் 2 கைது. ப்ளூசில் நீச்சல் குள உரிமையாளர் பயிற்சியாளரை கைது செய்து போலீசார் விசாரணை. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைப்பு. நேற்று வினாடிக்கு 89,162 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று 36,996 கன அடியாக குறைப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 55,000 கன அடியாக குறைவு. அருவியில் குளிக்க பரிசல் இயக்க 19வது நாளாக தடை நீடிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு குறைப்பு. வினாடிக்கு 50,000 கன அடியாக நீர் திறக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள திட்டு கிராமங்களை சூழ்ந்த கொள்ளிடம் ஆற்று வெள்ளம். குடியிருப்புகள், விளை நிலங்களை சுற்றி நீர் தேங்கியதால் மக்கள் சிரமம்.
பலத்த காற்று எச்சரிக்கையை அடுத்து குமரி, நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஆயிரக்கணக்கான படகுகள் கரைகளிலேயே நிறுத்தம். இரண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணி வழங்கப்படவில்லை என புகார். திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நூற்றுக்கணக்கானோர் சாலையில் அமர்ந்து தர்ணா. சிவகங்கை மாவட்ட பாஜக நிர்வாகி செல்வகுமார் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என புகார். வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். தண்டவாள பராமரிப்பு பணியால் பல்லாவரம் குடுவாஞ்சேரி வழித்தடத்தில் மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக குவிந்தனர். சென்னையில் கொட்டும் மழையில் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை. மிடுக்காக நடைபோட்டு அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள். திருப்பத்தூர் நீதிமன்ற வளாகத்தில் காவலரை ஆபாசமாக பேசிய விவகாரம். வீடியோ அடிப்படையில் வழக்கறிஞர் அதிரடியாக கைது. தாம்பரம் முடிச்சூர் சாலையில் குப்பைகளை அகற்றி வந்த தூய்மை பணியாளர்கள் மீது மோதிய சரக்கு வாகனம். சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலியான நிலையில் மேலும் 2 படுகாயம். வயநாடு நிலச்சரிவு பேரழிவில் சிக்கியோரை மீட்கும் பணி 7வது நாளாக தொடர்கிறது. ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தன்னார்வலர்கள் என தீவிர பணி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த பலரின் உடல்களை அடையாளம் காண முடியாத அவலம். 7 நாட்களாக சவக்கிடங்கிலேயே வைக்கப்பட்டுள்ள உடல்களால் துர்நாற்றம். பீகாரின் ஹாஜிபூரில் கன்வார் யாத்திரை சென்ற 8 பக்தர்கள் மின்சாரம் தாக்கி பலி. வாகனம் மின்சார வயர் மீது உரசியதில் நேர்ந்த துயரம். மகாராஷ்டிராவின் நாசிக் பகுதியில் பெய்த கனமழை. கோதாவரி நதியில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டியதால் மக்களுக்கு எச்சரிக்கை.